மீட்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா. சோதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சோதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே, துக்கம் மிகும் வேளையில் தாசனுக்கு ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா. கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றா கிருபை நதியே என்பதியே, வற்றா கிருபை நதியே என்பதியே, ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா என் துரையே, ஆதாரம் நீர்தானையா. அன்பின் உள்ளங்களே, அநேகர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க,
முந்தின நாட்கள் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தபசு காலத்துல நிச்சயமாக நோன்பு இருக்கணுமா அப்படின்னு. அப்படி பைபிள்ல எங்க சொல்லி இருக்குது தபசு காலத்துல நீங்க நோன்பு இருக்கணும் அப்படின்னு? அவர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கத்தான் வேணுமா? அது ஆண்டவர் கேட்டுக்கிட்ட காரியமா? உங்களை வருத்தி நீங்க பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டுக்கிட்டாரா? அதற்கான பதிலாக என்னைய நற்செய்தியை நான் பார்க்கிறேன். என்னைய நற்செய்தி லூக்கா நற்செய்தியில இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் யோனாவின் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யோனாவினது நூல்ல இன்னைக்கு வாசகத்துல நாம பார்க்கிறோம் என்ன, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு மோசமானதாக இருக்க போகுது. அவரு நினிவேயை மொத்தமா அழிக்க போறாரு. அப்படி மொத்தமாக ஆண்டவருடைய அழிவு உங்க மேல வரக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? மனம் மாறணும். மனம் மாறினீங்க அப்படின்னு சொல்வதை அடையாளப்படுத்துவதற்கு அங்கே அரசன் ஒரு கட்டளை கொடுக்கிறான். என்ன கட்டளை? யாருமே உணவு உண்ணக்கூடாது. மனுஷன் மாத்திரம் கிடையாது, மிருகங்கள் கூட, பச்சை தண்ணி கூட நீங்க குடிக்க கூடாது. இது யாரு போட்ட கட்டளை? அரசன் போட்ட கட்டளை. இந்த கட்டளை அவன் போடுற வேலையில சொல்றான், இதெல்லாம் நாம பண்ணுகிற பொழுது நம்ம மேல இருக்கக்கூடிய தண்டனைய ஒருவேளை ஆண்டவர் மனசு உருகி இறங்கி நமக்கு இல்லாது பண்ணிவிடக்கூடும். நிச்சயமாக கிடையாது, ஒருவேளை அப்படின்னு சொல்றான். ஆனா நாம உறுதியா சொல்ல முடியும், நிச்சயமாக நாம இந்த ஃபாஸ்டிங் பண்றப்போ, பிரேயர் பண்றப்போ, நாம அந்த ஒருத்தலின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை அடுத்தவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த சாக்ரிஃபைஸை பார்க்கிற தெய்வம் நிச்சயமாக நம் மீது வரக்கூடிய தண்டனையை இல்லாது பண்ணி விடுவார், நம் மீது இரக்கம் காண்பிப்பார். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இயேசு ஆண்டவரே அதற்கு சாட்சியம் பகிர்கிறார். அவர் சொல்றாரு, யோனாக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் இருக்கு இல்லையா, அதை தவிர வேறு எந்த அடையாளமே கொடுக்க மாட்டான். அதோடைய அர்த்தம் என்ன? யோனா அங்க போய் நினிவே ஜனங்களுக்கு சொன்னா, நீங்க மனம் மாறுங்க, என்ன ஆண்டவர் அழிக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டுட்டாரு. 40 நாட்கள் அவள் அத்தனை பேரும் உண்ணா நோன்பு இருந்தார்கள். அதனால் நினிவே மாநகரம் தப்பித்து கொண்டது. உங்க வாழ்க்கை என்கின்ற நகரம் தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் ஃபாஸ்டிங் இருங்க, ப்ரே பண்ணுங்க. நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது சேகரிக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்காக பயன்படுத்திக்காதீங்க. அதை எடுத்து தேவையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு போய் உதவியாக கொடுங்க. அந்த பணத்தை நீங்க ஒருத்தருக்கோ அல்லது தேவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் 2 பேருக்கோ கொடுங்க. இது நீங்க ஒருவரா செய்ய போகின்ற காரியம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவரவருக்கு தனித்தனி உண்டியல் வைத்து பணத்தை போட்டு சேகரித்து கொள்ளுங்க. நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய, ஃபாஸ்டிங் மூலமாக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த பணத்தை எடுத்து சேமித்து வைங்க. இதை பண்ணி பாருங்க. இந்த 40 நாட்களும் பண்ணி பாருங்க. நிச்சயமாக ஆண்டவரது ஆசீர் உங்க மேல இறங்கி வரும். இதை பண்ணாதான் இறங்கி வருமா அப்படின்னு கேட்காதீங்க. அன்னைக்கு நினிவே ஜனங்கள் அப்படி கேள்வி கேட்கல, அவர்கள் பண்ணினார்கள். அதனால் நினிவே முழுவதுமாக தப்பித்துக் கொண்டது. வாழ்க்கை மீது வரக்கூடிய எந்த விதமான ஆபத்தும் உங்களை வந்து சேராது. ஆண்டவர் உங்களை காத்துக் கொள்வார். ஆகவேதான் சொல்லுகிறேன், இதை முயற்சி செய்யுங்க. 40 நாட்களும் இதை முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக 40 நாட்களின் முடிவில் வாழ்க்கை இப்போ இருக்கிற நிலையிலும் பார்க்க ஆசீரின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளும். ஆமென்.